இப்போ இது ஒரு பெரிய பிரச்சனையா, நாட்டில் எவ்வளோ பிரச்சனை இருக்குது, இதுக்கு போய் ட்வீட் போட்டுட்ருக்காரு. விவசாயிகள் பிரச்சனை இருக்குது, அந்த பிரச்சனை இருக்குது, இந்த பிரச்சனை இருக்குது, இதுக்கெல்லாம் பேசாதவர் இதுக்கு மட்டும் பேசுகிறாரு. இவ்வளோ எவிடன்ஸாக ஒரு விஷயம், எவிடன்ஸோட ஒரு விஷயம் வந்து காட்டப்பட்டு கூட அப்போ நீங்கள் இப்படி ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணுறீங்கன்னா வெறும் அரசியல் லாபத்துக்காக பண்ணுறாங்க. இந்தியா இன்னைக்கு வந்து ஒரு நம்பர் ஒன்னாக எதில் இருக்குன்னா பொய்களை உற்பத்தி பண்ணுறதுல தான் இருக்குது. நம்ம என்ன உற்பத்தி பண்ணணும், வேர்ல்டில் அவன் என்னென்ன உற்பத்தி பண்ணிருக்கான், நம்ம ஏராளமான பொய்களை உற்பத்தி பண்ணிட்டே இருக்கோம். ஹிஸ்ட்ரியை பேஸ் பண்ண வரலாற்று பொய்கள், ஜாதியை வச்சு பொய், மதங்களை வச்சு பொய், பிஹேவியர்ஸ் வச்சு பொய். இந்த பொய்கள்லாம் என்ன பண்ணுதுன்னா, முட்டாள்கிட்ட எந்த கேள்விக்காவது பதில் இருக்குமா? அந்த அப்போ அவன் என்ன பண்ணுவான், அவனை நீங்கள் திரும்ப திரும்ப கேட்டிங்கன்னா கோவம் வந்துடும், அவனுக்கு வயலன்ஸ்குள்ளே போவான். ஸோ அதனால் இந்த என்னுடைய பர்சனல் விருப்பம், நான் வந்து உங்ககிட்ட வர வைக்கிற வேண்டுகோள் என்ன, இந்த கேள்வியே நீங்கள் இனிமேல் எங்கேயுமே கேட்காது. ஏன்னா இது வந்து இல்ல, அது அந்த மாதிரி போட்டா என்ன ஆகும்னா, இப்ப இது ஒரு பெரிய பிரச்சனையா, நாட்டுல எவ்வளவு பிரச்சனை இருக்கு, இதுக்கு போய் ட்வீட் போட்டுட்டு இருக்காரு. விவசாயிகள் பிரச்சனை இருக்கு, அந்த பிரச்சனை இருக்கு, இந்த பிரச்சனை இருக்கு, இதுக்கெல்லாம் பேசாதவர் இதுக்கு மட்டும் பேசுறாரு அப்படின்ற விமர்சனம் வரும்ல. அதனால அதை வந்து அது ஒரு சட்ட பிரச்சனை லீக் ஆனது. அதை ப்ரொடியூசர் பார்த்துக்கிட்டாரு. அவர் லீக் ஆன உடனே இமீடியட்டா கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. அதுக்கு ரிலேட்டான ஆளுங்களை அரெஸ்ட் பண்ணாங்க. அவங்க போலீஸ் விசாரிச்சாங்க, யார் பண்ணதுன்னு கண்டுபிடிச்சாங்க. அவங்க மேல தண்டனை, அவங்களுக்கு குண்டாஸ் போட்டிருக்கு, கேஸ் நடந்துட்டு இருக்கு. நிறைய வாட்டி வந்து அவங்களோட பெயில் ரிஜெக்ட் ஆயிருக்கு. ஸோ அது எல்லாமே உங்களுக்கு தெரியும். ஸோ அதனால இதுல விஜய் சார் இன்வால்வ் ஆகிறது வந்து மேலும் அந்த விமர்சனங்களை டீவியேட் பண்ணுன்றதுனால அவர் இன்வால்வ் ஆகலன்னு நான் நினைக்கிறேன். இது என்னோட இதேதான் சார், இப்ப ஒரு நேரமா சொன்னேன். கஷ்டம்தான், கடந்துட்டோம், அவ்வளவுதான். கரூர் சம்பவம் மாதிரியே விஜய் சார் வின் பண்றதுக்காக தான் இணையத்துல வந்து சட்டவிரோதமா அவங்களே லீக் பண்ணிட்டாங்க அப்படின்னு ஒரு செய்தி வந்து, அந்த செய்தி பார்க்கறப்ப உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? கஷ்டமா இருந்துச்சு. இல்ல, அது ஒரு அப்படி யோசிக்கிறது எவ்வளவு டஃப்பான வேலை. இந்த படம் வந்து ஒரு 400 கோடி ரூபாய் இருக்கும், ஓகேங்களா? 400 கோடி ரூபாய் படத்தை ஒன்று வேணும்னே லீக் பண்றதுன்னு வச்சுக்கோங்க. சரி, அப்படி ஒன்று நடந்தா அதை கண்டுபிடிக்கிறதுக்கு அப்போ இருந்த அவரு அரசியல்வாதி இல்லை, அவர்கிட்ட இன்ஸ்டிடியூஷன்ஸ் இல்லை, அவர்கிட்ட ஸ்டேட் இன்ஸ்டிடியூஷன்ஸும் இல்லை, சென்ட்ரல் இன்ஸ்டிடியூஷன்ஸும் இல்லை. அப்போ இவங்கெல்லாம் சேர்ந்து கண்டுபிடிக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? அவங்களே லீக் பண்ண மேட்டர் ஆஃப் ஹவர்ஸ்ல அவங்க கண்டுபிடிச்சிடலாம், இல்லை மேட்டர் ஆஃப் டேஸ்ல கண்டுபிடிச்சிடலாம். அப்போ இவ்வளவு எவிடன்ஸ், நீங்க வந்து ரேஷனல் திங்கர்ஸ் நிறைஞ்ச மாநிலம் தமிழ்நாடு இல்லை. அப்போ இவ்வளவு எவிடன்ஸா ஒரு விஷயம், எவிடன்ஸோட ஒரு விஷயம் வந்து காட்டப்பட்டு கூட அப்ப நீங்க இப்படி ஒரு கம்ப்ளைண்ட் பண்றீங்கன்னா வெறும் அரசியல் லாபத்துக்காக பண்றாங்கன்றத மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். நீங்க சமீபத்துல ஆறு மாதத்துல நிறைய இணையத்துல வர செய்திகளை பார்த்துருப்பீங்க. நீங்க சமீபத்துல நேர்காணல் கூட சொல்லிருக்கீங்க, நிறைய பொய் சொத்துக்கள் அதுல பண்றாங்க, அது உண்மையில சொல்றதுக்கும் பொய்னு சொல்றதுக்கும் அவங்களே விளையாடுறாங்க அப்படின்னு. எவ்வளவு கோபமா இருக்கு இந்த இணையம் இப்படி ஒரு செயல் இப்ப நடந்துட்டு இருக்கிறதா? இல்லை, எனக்கு கோபம் அந்த மாதிரிலாம் இல்லை, பயமா தான் இருக்கு. என்ன பயமா இருக்குன்னா, நம்ம இந்தியா இன்னைக்கு வந்து ஒரு நம்பர் ஒன்னா எதுல இருக்குன்னா பொய்களை உற்பத்தி பண்றதுல தான் இருக்கு. நம்ம என்ன உற்பத்தி பண்ணணும், வேர்ல்டில் அவன் என்னென்ன உற்பத்தி பண்ணிருக்கான், நம்ம ஏராளமான பொய்களை உற்பத்தி பண்ணிட்டே இருக்கோம். ஹிஸ்ட்ரியை பேஸ் பண்ண வரலாற்று பொய்கள், ஜாதியை வச்சு பொய், மதங்களை வச்சு பொய், பிஹேவியர்ஸ் வச்சு பொய். இந்த பொய்கள்லாம் என்ன பண்ணுதுன்னா, ஒருத்தனை வந்து காம்படிட்டிவ் மைண்ட் செட்டை கிரியேட் பண்ணாம அவனுக்கு வந்து ஒரு இன்செக்யூரிட்டி மைண்ட் செட்டை கிரியேட் பண்ணுது. இவனாலதான் நம்ம ஜெயிக்கல, இவனாலதான் நம்ம வந்து நம்ம எல்லாத்தையும் இழந்துட்டோம், இப்படின்ற ஒரு இன்செக்யூரிட்டி மைண்ட் செட்டை கிரியேட் பண்ணுது. ஸோ அது வந்து ஒரு தேசத்தோட வளர்ச்சிக்கு ரொம்ப ஆபத்து. ஸோ ஒரு பொய் வந்து ஒரு மனுஷனை முட்டாளாக்கிடும். முட்டாள்கிட்ட எந்த கேள்விக்காவது பதில் இருக்குமா? அந்த அப்போ அவன் என்ன பண்ணுவான், அவனை நீங்க திரும்ப திரும்ப கேட்டீங்கன்னா கோவம் வந்துடும், அவனுக்கு வயலன்ஸ்குள்ள போவான். ஸோ அதனால இந்த என்னுடைய பர்சனல் விருப்பம், இந்த பொய்களை உருவாக்குறவங்களை தடுக்கிறதுக்கும் பரப்புறவங்களை தடுக்கிறதுக்கும் சட்டங்கள் வேணும். அது உற்பத்தி பண்ற வெறுப்பை தடுக்கிறதுக்கு சட்டங்கள் வேணும்னு நினைக்கிறேன். சொல்லிட்டேனே, பதில் சொல்லிட்டேனே. எல்லாமே அவங்க 2 பேரும் ஹீரோ ப்ரொடியூசர் 2 பேரும் ஸ்ட்ராங்கா இருந்தாங்க. அது வந்து ஒரு ஆலமரம் மாதிரி நின்னாங்க, நாங்க நிழல்ல நின்றுகிட்டோம்.
பார்ப்போம். அதனால எங்களுக்கு வெயில் படல. முதல் நாள் இந்த படம் வந்து 150 கோடி ரூபாய் உலக லெவலில் வசூல், தமிழ்நாட்டில் 50 கோடி ரூபாய் வசூல். புது சாதனையை வந்து உருவாக்கணும். இந்த சாதனையை வருங்காலத்தில் இப்போதைக்குள்ள படங்கள் வந்து ரிப்பீட் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு தாக்கல் இருக்கிற மாதிரி பேசிட்டு அது நடக்கும். 150 கோடி 50 கோடி நடக்கும் நம்புறீங்களா? நான் வந்து உங்ககிட்ட ஒரு வைக்கிற வேண்டுகோள் என்ன, இந்த கேள்வியே நீங்க இனிமே எங்கேயுமே கேட்காதீங்க. ஏன்னா இது வந்து மக்களுக்கு ஒரு தேவையில்லாத பிரச்சனை. அவங்களுக்கு அந்த படம் என்டர்டைனிங்கா இருக்கா, ஒரு எஜுகேஷனலா இருக்கா, அந்த படத்துல அவங்க என்ன தெரிஞ்சுக்கிட்டாங்க, அவங்க லைஃப் அதை ஏதாவது பெட்டர் பண்ணிச்சா, அதுதான் நம்ம விவாதிக்க வேண்டிய விஷயம்னு நினைக்கிறேன். நீங்க அதை தான் கொண்டு போகணும்னு நான் நினைக்கிறேன். முதல் நாள் டிக்கெட், முதல் நாள் எவ்வளவு ரேட் போடுவீங்க. இப்போ வந்து அவங்க சிஎம் ஆயிருக்காங்க. அது வந்து அரசும் கண்காணிக்கும். ஒரு லஞ்சம் வாங்கினா அந்த நம்பர் எல்லாம் பேசுங்க அப்படின்னாங்க. அதே மாதிரி முதல் நாள் டிக்கெட்டோ அந்த முதல் ஷோ டிக்கெட்டோ அதிக விலைக்கு விட்டா இந்த புகார் பண்ணுங்க, நான் நடவடிக்கை எடுக்கணும்னு அறிவிப்பாங்க. அது நீங்க என்கிட்ட கேட்டா எப்படி? நான் சம்பந்தப்பட்ட ஆளுகிட்ட கேளுங்க, அவங்க பதில் சொல்லுவாங்க. இல்ல ப்ரொடக்ஷன் தான் தெரியும், எனக்கு கரெக்டான நம்பர்ஸ் தெரியல. லக்கி சாமா தயாரிப்பாளர் வந்து டெல்லி பிரதிநிதி ஆயிட்டாரு. உங்களுக்கு எதிர்காலத்துல ஆசை, நிகழ்காலத்துல இருந்திருந்தாலே ஆயிருப்பேனே. அதனால நிகழ்காலத்திலயும் இல்ல, எதிர்காலத்திலயும் இல்ல. இல்ல நீங்க அரசியலுக்கு வந்து பேசிக்கா ஒரு ஸ்ட்ராங் மைண்ட் செட் வேணும் உங்களுக்கு. நான் சொல்றது, நீங்க நல்லது பண்ணணும்னாலும் செல்ஃபிஷா இருந்தாலும் எப்படி இருந்தாலும் ஸ்ட்ராங்கான ஒரு பிஹேவியர் வேணும். எனக்கு அவ்வளவு ஸ்ட்ராங்கான பிஹேவியர் இல்ல. நான் கேட்டாலும் தரமாட்டாங்க, இவன் அதுக்கு செட் ஆக மாட்டான். இல்ல நான் வந்து சொல்றேன், மொத்தமாவே அரசியல் அவர்கிட்ட ஒரு 2 வார்த்தை முதல் மாநாடு போட்டப்ப ஸ்பீச் நல்லா இருந்தது சார்னு சொன்னேன். அவ்வளவுதான். அந்த மாதிரி ஏதாவது ஒரு நல்லா இருந்தது அப்படின்ற ஏதாவது சொல்லுவேன், அவ்வளவுதான். இது உங்களை மாட்டி வந்து கேள்வி இல்ல. விஜய் சார் நானே ஜெயிப்பாருன்னு நினைக்கல அப்படிங்க. ஆமா, இல்ல நம்ம அவருக்கு ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸ் வந்தது இல்ல. நம்ம சொல்றது, அவ்வளவு ப்ராப்ளம்ஸ் வரும்போது ஜனங்க அதை எப்படி ரிசீவ் பண்றாங்க, அப்போ வந்து விஜய் சாரை நம்புவாங்களா மாட்டாங்களா அப்படின்ற ஒரு பயம் இருந்தது. ஸோ அப்போ அப்படி இருக்கும்போது பொலிட்டிக்ஸ்ன்றதுல எல்லாருமே என்னென்ன, அப்போ டிவியில பேசினவங்களாம் என்னென்ன சொன்னாங்க, பூத் பாலிடிக்ஸ்னு ஒன்று இருக்கு, காசுன்னு ஒன்று ஓட்டு கொடுப்பாங்க, இந்த பவர் எல்லாம் எப்படி ஃபேஸ் பண்ண முடியும்ன்ற அந்த ஃபியர்லாம் இருந்தது. அப்போ அது எல்லாத்தையுமே மக்கள்ல உடைச்சிருக்காங்க. அதை நான் ப்ரெடிக்டே பண்ணல. குறிப்பா மக்கள் வந்து காசு வாங்கிட்டு ஓட்டு போடாம போனது ஒரு பெரிய சர்ப்ரைஸ் ஃபேக்டரா நான் பாக்குறேன். இன்னொரு பெரிய சர்ப்ரைஸ் ஃபேக்டரா நான் பாக்குறது, இது வரைக்கும் ஓட்டு எப்படி போடுவாங்கன்னு ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸும் மேத்தமெட்டிக்ஸும் இருந்தது இல்ல. இந்த ஊர்ல இவ்வளவு ஜாதி இருக்கு, இவ்வளவு மதம் இருக்கு, இவ்வளவு கேஷ் ஃப்ளோ இருக்கு, இங்க இவங்க ஜெயிப்பாங்க அப்படின்னு ஒரு மேத்தமெட்டிக்ஸை ரீடிஃபைன் பண்ணியிருக்காங்க மக்கள். ஸோ அது எனக்கு ஆச்சரியமா இருந்து நான் லேர்ன் பண்ணிக்கிட்டேன். ஸோ இனிமே ஓட்டிங் பேட்டர்னை வந்து இந்த ஃபேக்டரையும் கன்சிடர் பண்ணி பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன்.